இன்னைக்கு ட்ரேடில் 6000 ரூபா ப்ராஃபிட். ஹலோ ட்ரேடர்ஸ், மந்த்லி 4% ரிட்டர்ன் ட்ரேடிங் சேலஞ்சோட டே 11. போன வீடியோலே நம்ம ஸ்ட்ராட்டஜியோட பிரேக் இவன் பாயிண்ட் பக்கத்தில் வந்துருச்சு. அதனால அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி அந்த பிரேக் இவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சோம். அப்படி இருந்துமே நேற்று மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போனனால நம்ம பிரேக் இவன் பிரேக்கும் ஆயிடுச்சு. அதனால வேற வழியே இல்லாம 1132 ரூபா லாஸ் புக்கும் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணனால அதுல ஒரு 2200 ரூபா பக்கம் ப்ராஃபிட் பண்ணோம். அதனால நேற்று டேவை ஓவரால ப்ராஃபிட்லேயே முடிச்சாச்சு. இதை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ட்ரேடிங்கையும் ஒரே ஸ்ட்ராட்டஜிலையும் ஸ்டாக்லேயே வச்சோம் அப்படின்னா அது லாஸ் ஆச்சுன்னா நமக்கு மொத்தமாக லாஸ் தான். அதனால தான் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ பண்ணோம் அப்படின்னா ஒன்றில் லாஸ்னாலும் இன்னொன்று நமக்கு ப்ராஃபிட் பண்ணி ரெக்கவர் பண்ணிடும். இதெல்லாம் நேற்று நடந்த சம்பவம். சாரி நண்பர்களே, என்னால் நேற்று வீடியோ போட முடியல. அப்புறம் இன்னைக்கு ட்ரேடில் நல்லா தாங்க போச்சு. ஒரு 6000 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இன்னும் நம்ம எந்த ட்ரேடையுமே க்ளோஸ் பண்ணல. மந்த் லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி நம்ம ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் 20000 ரூபா தேவைப்படுது. இன்னும் நம்ம கிட்ட 5000 ரூபா மட்டும் தான் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்னும் 15000 ரூபா ப்ராஃபிட் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து இந்த ட்ரேட் எப்படி கண்டினியூ ஆகுதுன்றதை பார்க்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாளை பார்க்கலாம்.